எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாத்தியா? இந்த இடத்துல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. ரொம்ப ரொம்ப சரியா சொன்ன மோட்டு. நம்ம 4 பேரும் இங்கே தங்கி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம 4 பேருக்கு இல்ல 5 பேரு. டீ கடை அண்ணாச்சி இங்க வரவழைக்கணும். அவர் வந்தா தானே எனக்கு சூடா சாப்பிட சமோசா கிடைக்கும். இவ்வளவு அருமையான இடத்துல கூட உங்களுக்கு சமோசா தான் ஞாபகத்துல வருமா? வாங்க வாங்க, டென்ட் சீக்கிரம் போடலாம். இந்த மோட்டுவ பக்கத்துல வச்சுக்கிட்டு வேலை பார்த்தா அது இப்படித்தான் இருக்கும். இவனுக்கு ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியுமா என்ன? சமோசா சாப்பிடறது தவிர. அடுத்த அடி. அடியில் அடிக்க சொன்னா என் கையில ஏன் அடிக்கிற பத்துலு? இனிமே நம்ம எந்த ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். ஏப்பா 2 பேருமே டென்ட் கட்டுங்கப்பா, போங்கப்பா. டென்ட் நல்லா இழுத்து போடுங்க, இல்லனா காத்துல பறந்துடும். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். இனிமே மலை ஏறுறதுன்னு அடி எடுத்தே வைக்க மாட்டேன். அப்படியே எடுத்து வச்சாலும் டென்ட் அடிக்க மாட்டேன். டென்ட் அடிச்சாலும் சரி, பக்கத்துல நின்னு கயிறை பிடிச்சி இழுக்கிறது கூடவே கூடாது. இப்படி பறக்கிறது இருக்கு எப்போ. துபாக்கு ஒரு டாக்டர் பக்கம் பக்கமா டயலாக் பேசுறதை ஏதாவது பண்ணி டென்ட் கீழே இறக்கணும், கை வலிக்குது. நாம இங்க மலை ஏறதுக்காக வந்தோம், கடைசியில மலைக்கு மேல பறந்துகிட்டு இருக்கோம் மோட்டு. ஏய் சமோசா தலையா, சீக்கிரம் ஏதாவது பண்ணிடா. பத்துலு, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது போல வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. உனக்கு இதை விட்டா வேற டயலாக்கே தெரியாதா? எல்லாரும் கயிறை நல்லா இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிக்க டென்ட் பறந்துகிட்டே இருக்குது. கீழே இறங்கறதுக்கு வழிய சொல்லுங்கப்பா, பயமா இருக்குது, காப்பாத்துக்கோ. ஹெல்ப் மீ. நாம இப்ப எங்க போயிட்டு ஜங்கல்ல பயிரை பத்த வைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யாருக்கு வேணும்? முதல்ல இத பத்த வைக்க வழியே சொல்லு. அத தாயா நானும் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கல்லுல முதல்ல நெருப்பு எந்த பக்கம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இவன் வாழ்க்கை பூரா கல்ல தட்டுறதே வேலையா போயிரும் போல இருக்கு இவனுக்கு. இப்படியா நெருப்பு பத்த வைக்கிறது? ஒலி வந்து விட்டது. நம்ம கூடாரத்துல மண்ணெண்ணெய் இருக்கு, அதை நான் போய் கொண்டு வரேன். அதை ஊத்துறோம்னா நெருப்பு திக்கு திக்குன்னு எரியும். இருங்க, அதை கொண்டு வரதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கஜா கஜா. ஐயோ, பத்த வச்சிட்டியே, வரட்டேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நீ எக்ஸ்பீரியன்ஸுக்கா பிறந்த? இல்லப்பா, வை. சமோசாவை அப்படியே நெருப்புல காமிச்சோம்னா நல்லா சூடாயிடும். சூடான சமோசா சாப்பிட்டா வயிறு நிறையும். இந்த பானை வயிறா இருக்கானே, இவன் அவனுக்கு தேவையான நிறைய சமோசாவை அவனோட பேக்ல அடைச்சி வச்சிருக்கான். மத்த பொருட்கள் எல்லாம் என்னோட பேக்ல வச்சிட்டான். முதல்ல நாம இந்த மலையில ஏறி பார்க்கலாம். இதுல முதல்ல ஏறினாதான் எவரெஸ்ட்ல ஏற முடியும். ஒரே எவ்வளவு பெரிய மலையா இருக்குது. அண்ணாந்து பார்த்தாலே கழுத்தெல்லாம் வலிக்குது. என்னால மேலே ஏறி வர முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க. நீ ஒன்ன கவலைப்படாதப்பா, நாங்க உன்னை கயிறு கட்டி மேல இழுக்கிறோம். கயிறு கட்டி மேல இழுக்கிறீங்களா? அப்படின்னா நான் கண்டிப்பா சந்தோஷமா வருவேன். சீக்கிரம். என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்கிற நேரமாடா இது. ஏதாவது ஒரு நல்ல லேண்டா பார்த்து லேண்டிங் பண்ணுங்க கருட தேவனே. ஓ, எங்களை லஞ்சுக்கு தான் பிக்கப் பண்ணியா? பத்துலு, அந்த குஞ்சுக்கு நாம காலை பிரேக்ஃபாஸ்ட் ஆக போறோம். பிரேக்ஃபாஸ்டா? அப்ப லஞ்சுன்னு நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? அப்ப இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது மோட்டோ? நான் என்னையா பண்ணுவேன்? எனக்கு வயிறு காலியா இருந்தா போல வேலை செய்யாத உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கேன். நீயே தான் சொல்லு. இது நம்மளுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்கு மோட்டோ. அரே அப்பா அப்பா வேண்டாம். அதோட வயிற்றுக்குள்ள போகாம நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் மோட்டோ. இப்போ என்னதான் பண்ண சொல்ற? இங்க இருந்து எஸ் ஆனாதான் நம்மளால தப்பிக்க முடியும் மோட்டோ. ஓடிடு. அம்மா அம்மா.
இந்த குஞ்சிக்கு நம்ம குதிச்சு குதிச்சு விளையாடுறது குதூகலமா இருக்கு மோட்டோ. சரி வா மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இரு. நீ எங்க கூட சேர்ந்து அப்படியே ஆடு. நல்லா இருக்கு. ஓடு ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடு. இந்த குட்டி பறவையை கொண்டு போய் அது கூண்டுல விட்டுட்டு வந்துடலாம். இல்லனா இதோட அம்மா இத கூட்டிட்டு போய் நம்ம பிரியாணி பண்ணதா தப்பா நினைச்சுக்குவாங்க. இப்படி மட்டும் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கதை கைமாவாயிடும் மோட்டோ. ரொம்ப அழகான குட்டி பறவை நீ. நீ எங்க கூட வரதுனால உங்க அம்மா உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அதோட நிழல் பத்தியா கீழே விழுது. நாம சீக்கிரம் ஓடணும். டேய் மொட்டை மண்டையா, ஜெராக்ஸ பார்த்து பீதி அடையாதடா. மேல பாரு, ஒரிஜினலே வந்துருச்சு. பத்துலு நீயே மேல நிமிர்ந்து பாரு, அது எவ்வளவு வேகமா வருது. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணு, இல்லனா சமோசா சாப்பிட்ட நாளைக்கு நீ இருக்க மாட்டேன். நீ கொத்து பரோட்டா போட்டுறோம். உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்க, எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா மேக்ஸிமம் திரும்பி பார்க்காம ஓடு மோட்டோ, ஓடு. இல்லனா என்ன ஃபாலோ பண்ணு, ஃபாலோ மீ. இந்த ஸ்பீடு பத்தாது. வேகம் 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 வேகம், மேஜிக் ஜானி. ஜெய் ஹோ! நாம சேஃபா ஒரு குகைக்குள்ள வந்து தங்கிட்டோம் பத்துலு. சரி மோட்டோ, இந்த குகைக்குள்ள இருந்து நம்ம வெளியில போய் அந்த கரடு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இரு பார்க்கலாம். ஜெய் ஹோ! அந்த ஈகிள் நம்மள தொடத்த முடியாம பறந்து போயிடுச்சு. வந்துடுச்சு. அங்க பாருப்பா, மோட்டுவும் பத்துலுவையும். ஓகேடா, அந்த ஈகிளே அவங்கள ஃபாலோ பண்ணுது. கசிடே, நம்ம கிளைடர் எதுலயாவது மாட்டிக்க போகுது. ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். கடவுளே, எதுலயோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆஹா! மண்டையா! காப்பாத்து மண்டையா! பாத்து பாத்து! சீக்கிரம் அந்த கழுத்து பின்னாடியே வருது. ஜெய் ஹோ! டாக்டர் பெரிய மண்டையனுக்கு மூளை இருக்கின்றதை இன்னைக்கு நிரூபிச்சுட்டா. நம்மள காப்பாத்திட்டா. இது முறைக்கிறத பார்த்தா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. சீக்கிரம் காப்பாத்து. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்ப என்ன நடக்குதுங்கறத மட்டும் பாரு. கிட்ட போய் உடனே மேல பறந்துடுங்க. ஆமா, அவ்வளவுதான். ஆஹா, என் போராத நேரம் மறுபடியும் இந்த கருட கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். யாராவது காப்பாத்துங்க. ஆஹா, அது நம்மள விடுறதா தெரியல. எங்க போனாலும் துரத்துது. ஏதாவது பண்ணு மிஸ்டர் ஜட்கா. நான் வேணா முயற்சி பண்ணட்டுமா மண்டையா? உனக்கு தான் சமோசா சாப்பிடாம மண்டை வேலை செய்யாது. நாம மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம் பத்துலு. அச்சோ, இந்த சீன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்த சீன் என்னதுப்பா? தெரிஞ்சா நான் ஓட வேண்டியதை ஓடிடுவேன் இப்பவே.